அந்த கடந்து வந்த பாதைகளை திரும்பி பாருங்கள். He cleansed you. He separated you. உங்களை சுத்திகரித்தார், உங்களை பிரித்தெடுத்தார், உங்களை ஆசீர்வதித்தார், உங்களை கற்றுக் கொடுத்தார், போதித்தார். உங்களையும் இந்த உலகத்திலே ஒரு மனிதனாகிய தலைநிமிர்ந்து வாழச் செய்தார். தலைகுனிந்த வாழ்க்கையில உங்களை ஒரு மனிதனாக தலை நிமிர்ந்து வாழச் செய்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, அந்த வசனம் போட்டிருக்குது, முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். என்ன காரணம்? திருப்தி இல்லை. இந்த கிறிஸ்தவர்களுக்கு கூட எவ்வளவு வந்தாலும் திருப்தி இல்லை. அதான் சொன்னார், உலக வங்கி கொடுத்தா கூட சில பேர் திருப்தி இருக்காது. திருப்தி இல்லாத 4 இந்த பிரசங்கள் எழுதப்பட்டிருக்கு. திருப்தி இல்லை. இந்த வாழ்க்கை எனக்கு போதும், இந்த வசதி எனக்கு போதும், இந்த 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 வாகனம் எனக்கு போதும். திருப்தி இல்லை. இதை விட அதிகமாய், இதை விட அதிகமாய், இதை விட அதிகமாய், பெரிய வாகனம், பெரிய மொபைல், பெரிய வீடு, தவறு இல்லை. ஆனால் அன்பாவுடைய அந்த அந்த டிஸ்சாட்டிஸ்பேக்ஷன் வரும்போது கம்ப்ளைனிங் அதிகமா வரும். எங்கே திருப்தி இல்லையோ அங்கே முறுமுறுப்பு இருக்கும். குடும்பங்களோட பாருங்களேன், இந்த நிறைய குடும்பங்கள்ல திருப்தி இல்லை. மனைவிக்கும் திருப்தி இல்லை, பிள்ளைகளுக்கும் திருப்தி இல்லை. ஏதோ ஒன்று வாங்கி தருகிறோம், அது திருப்தி. அதாவது அது அவளுக்கு திருப்தி இல்லாத ஒன்று வரும்போதுதான் முறுமுறுப்பு வருகிறது. சபையில கூட இந்த முறுமுறுப்புக்கு என்ன காரணம்? எனக்கு பதவி தரல, எனக்கு மைக் தரல, திரும்ப திரும்ப அற்பமான காரியங்கள், என்னை முதன்மைப்படுத்தல, என் பேரை சொல்லல. இதெல்லாம் பாருங்க, யோசித்து பார்த்தீங்கன்னா இதுல அற்பமான காரியங்கள். When there is no satisfied, there is no peace of God in your life. என்றைக்கு அந்த திருப்தி இல்லையோ, இது போதும், இது போதும், தேவன் தந்த வாழ்க்கை. திருப்தி வரும்போது நன்றி உணர்வு அதிகமாய் வரும். திருப்தி வரும்போது நன்றி உணர்வு அதிகமாய் காணப்படும். ஆனா திருப்தி என்பது என்ன தெரியுமா? பொருட்கள் அல்ல, ஆண்டவர் தான். If at all there is anything satisfied you, it is only Christ. கிறிஸ்துவை தவிர கிறிஸ்துவுக்கு வெளியே திருப்தி என்பதே இல்லை. இதைத்தான் திருமறை சொல்லுகிறது. பணப்பிரியன் பணத்தால் திருப்தி ஆவதில்லை, செல்வப்பிரியன் செல்வத்தால் திருப்தி ஆவதில்லை. பல நேரங்களிலே காரணமே இல்லாமல் தேவனை குறை சொல்லுகிறோம். காரணமே இல்லாமல் தேவனை குறை சொல்லுகிறோம். இங்க ஒன்று குறிப்பிட விரும்புகிறேன், அந்த வார்த்தையை கவனமாய் கேளுங்கள். Complaining is displeased to God. குறை சொல்லுகிற ஒரு ஆவி தேவனுக்கு பிரியம் இல்லாத ஒரு ஆவி. இப்படி சொன்னா அவளுக்கு புரியும். People are complaining. யாரெல்லாம் தேவனை குறை சொல்லுகிறார்களோ அவரெல்லாம் தேவனுக்கு பிரியம் இல்லாதவர்கள். தேவன் மனதில் ஆழமாய் பதிக்க அன்பை கேட்கிறேன். இந்த முறுமுறுக்கிறவர்கள், குறை சொல்லுகிறவர்கள், இவர்களெல்லாம் தேவனுக்கு பிரியம் இல்லாதவர்கள். என்னை கேட்டுக்கொண்டு பிள்ளையை, டோன்ட் மர்மரிங், டோன்ட்